அங்கே மேட்ச் கொஞ்சம் டிலே பண்ணாதீங்க. மேட்ச் நடத்தணும். 8 ஓவர் உங்கள் ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி ஸ்டார்ட் நடத்தணும்னா கொஞ்சம் உடனே நடத்துங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. டிலே பண்ணாதீங்க. நோ மோர் டிலேஸ் ப்ளீஸ். சப்ஸ்டியூட் இல்லை, ஒன் ஷாட்டாக தான் ஆடணும். நோ சப்ஸ்டியூட், நோ சப்ஸ்டியூட். அப் டு 3 ஓவர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அதே 10 மெம்பர்ஸோடு தான் ஆடணும். 3 ஓவர்ஸ் வரைக்கும் தான் டைமு. ஆஸ் அ ரெக்வஸ்ட். இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் நிதிஷ் போட வந்திருக்காரு. ஆன் ஸ்ட்ரைக்ல புல்டாக். டிலே பண்ணாதீங்க, டிலே பண்ணாதீங்க. அவ்வளோ நேரம் ரெக்வஸ்ட் பண்ணுறோம், டிலே பண்ணாதீங்க. நிதிஷ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நிதிஷ் ஃபர்ஸ்ட் பால். ஃபர்ஸ்ட் பால் ஏஜ் பின்னாடி போயிருக்கு. அது சிங்கிளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு புல்டாக். ஃபர்ஸ்ட் பால் கோல்டன் பால் இன்டூ 2. சிங்கிளா டபுளா கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் கோல்டன் பால். நல்ல ஒரு ஷார்ட் ஸ்ட்ரைட்ல ஃபீல்டிங் பை ராக்ஸன். நல்ல ஒரு ஃபீல்டிங்கு, அதுவும் சிங்கிளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் ஒரு ஆஃபுக்கு ஒரு டீமுக்கு ஒரு ரிவ்யூ தான். வைடுக்கு மட்டும்தான் ரிவ்யூ, வேறு எதுக்கும் இல்லை. ஸோ ஞாபகம் வச்சுங்க. புல்டாக் டாட் பால். நிதிஷ் அருமையாக வீசிட்டு இருக்காரு. நல்ல ஒரு பால், ஷார்ட்டுக்கு போனார், பட் நல்லா மீட் ஆகல. டாட் பால் பை நிதிஷ். ஒரு மிக சிறந்த யங்ஸ்டர், அப்கமிங் யங்ஸ்டர் ஃபார் சென்னை. நிதிஷ் ஃபார் எம்சிசி. நல்ல ஒரு பால், நல்ல யாக்கர். ரீச்சிலே அடிச்சாரு நிதிஷ், அதை சிங்கிளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு புல்டாக். மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் புல்டாக் அண்ட் லோகேஷ். ஒரு யங்ஸ்டர், நல்லா யோசிச்சு ஒன்னொன்று எக்ஸ்பீரியன்ஸில் போலிங் போட்டுட்ருக்காரு. அவர் அவரோட ஐடியா தான். Hello. White. Hello. Mic test. மாஸ்டர், வண்டி ஒன்று எடுத்துகிட்டு போனேன், எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். டைமிங், வண்டிக்காரங்க டைமிங் இல்லை, உன் டைமிங்கு. குளிச்சுட்டா. Lokesh on strike. Nitish to Lokesh. First quarter final between உலக அணி மற்றும் MCC. லெக் சைடில் போனது ஒரு ஒன்னா ரெண்டா ஒன்று. சூப்பரான ஒரு ஃபீல்டிங் ஃப்ரம் நிதிஷ். ACC vs Arthik Levens, be ready. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோன்னு டாஸ் போட வந்துருங்க.
சூப்பராக போகிறார் நிதிஷ், பவராக இருக்கு. ஓகே, ஓவர், தேங்க்யூ. At the end of 1 over score is 7. 0. 7க்கு 0. Slow start from World 11. ராக்கெட்லாம் அவுட் ஆனடா நம்ம மேட்ச்ல. ராக்கெட்லாம் பாருங்க. சூப்பரான ஒரு ஓவர் போட்டுட்டு என்னத்துக்கு காசு அப்போ இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. வின்னிங் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜிபே. ஆமாம், ₹1 வேணாம், 50,000 கொடுங்கன்னு இருக்கானுங்க. ₹1 வேணாம், காசு போகிறதுக்கு வச்சுங்க, 50,000 கொடுங்கன்னு இருக்கானுங்க. ஏய், ஃபைனலை நம்ம தான்டா. 1 lakh. Yes, start second over, Roxon 2, Bulldog. Aha, trademark shot of Bulldog, Youth 6. Straight bat போடுறது இதான். பால் எடுங்க. அம்பையர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. வெயிலில் நிற்கிறாங்க, மேட்ச் குயிக்காக முடியணும். பால் போன வேகத்தில் வந்து விட்டது. நன்றி. இந்த மேட்சின் நடுவர்கள் லகுன் பிரகாஷ் மற்றும் அருண். கிரவுண்ட் உள்ள மேட்ச் நடக்கும்போது ஃபோன் பேசுறது இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. டிஷர்ட் உள்ள வச்சு பேசினா கூட கண்டுபிடிச்சிருவோம். காதலா சொல். ஆம்பளடாவா, அவனு கூட எட்டி பாப்ப. ஐயோ, ஸ்கிராப் ஷாட், கேட்சா, மூக்கு மேல ராஜா. அவுட். ஒரு புல் ஷாட் அட்டெம்ப்ட். Unfortunately, Bulldog loses his wicket and back to pavilion. First down in is John T. எங்கள் அண்ணன் சசியன் ட்ராப் பண்ணிட்டு ஒரு டீம் உள்ளே ஆடுதுன்னா அப்போ டீம் பவராக இருக்குதுன்னு அர்த்தம். ஐயோ, பிரபு அண்ணன் ஓகே சொல்லக்கூடாது. நம்ம டீமில் சேர்த்து விட்றா பிரபு அண்ணன். அதுதான் சொல்றேன், நான் தான் பார்த்தேன் சசின் ட்ராப். ஓகே ஜோக்ஸ் அபார்ட், மேட்ச் சூப்பரா போயிட்டு இருக்கு. லோக்கி பாய் ரெட்டியா இருக்காருப்பா. மாமா என்ன ஷாட் ஆடிருப்ப? சூப்பர். We welcome Mr. Madhavan, Maddie. சூப்பரான ஒரு ஷாட், அது நல்ல ஒரு ஃபீல்டிங் ஃப்ரம் பாலா. ஸ்டார்டிங்கே விக்கெட் எடுக்க பாரு ஜாண்டி. அது கொஞ்சம் நல்லா அடிச்சிருங்க ஜாண்டி. அருண் செக் பண்ணுங்க. அரவிந்தாங்க
சூப்பரா போட்டுட்டு இருக்காரு ராக்கி. ஓவர். தேங்க்யூ. செருப்பு தொலைச்சிட்டேன்னா வேற ஒரு செருப்பு திருடு. அதுதானே பண்ணுவேன். அதுவே திருடினது தான். ஓடு. நம்மகிட்டே திருடுறாத, வேற டீம்கிட்ட திருடு. திருவான்மியூரில் இப்போ லேட்டஸ்டான அந்த டோர்னமெண்ட்டில் நீலாங்கார சொல்லக்கூடாது, அதெல்லாம் அசிங்கம். இவன் செருப்பை திருட்டாங்கன்னு ஒரு செருப்பை இவன் திருடின்னு வந்தான்பா. அது வேற பெருமையாக அவன் சொன்னான். வேற யாரும் இல்லை, அது தபால்பட்டியை சேர்ந்த ஹரிஷ். ஓகே ஓகே, தேர்ட் ஓவர் நிதிஷ் டு லோக்கி. ஸ்கோர் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 2 overs. Score is பதினைந்து. சூப்பரான ஒரு ஷாட். அது கேட்ச் டேக்கன். ஜமால் அந்த கேட்ச் சூப்பரா போட்டாரு. ஜெர்சி கொடுங்கப்பா, ஜெர்சி போடுங்க. பத்தலையா? பத்தல சரக்கு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பரான ஒரு டபுள் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க உலக அணி. ஆஃப் திசையில் அடிக்கப்பட்ட ஷாட். அது அச்சா அவுட்ன்றாங்க. அடிச்சா அவுட்னா அடிச்சு விட்டார் டேவிட். திட்டின உடனே கை பிடிச்சிடறான்பா. சூப்பரான ஒரு ஃபீல்டிங் ஃப்ரம் டேவிட். ஒயிட் +1. ஓகே அம்பையர், தேங்க்யூ. இந்த மேட்ச் நடுவர்கள் அகுன் பிரகாஷ் மற்றும் ரேஸ் அருண். வேர்த்து ஊத்துது அருணுக்கு. கலர் வேற டிம் ஆகுது. ஆஹா, இது ஒரு பெரும் சிக்கமா இருக்குதுப்பா. டேய், அவன் செருப்பை யாராவது எடுப்பாங்களாடா? செருப்பை யாராவது எடுப்பாங்களா?
சூப்பரான ஒரு ஷாட், 6 runs from the bat of John T. இதான் கம்பேக். திஸ் இஸ் நிதிஷ் ஃபார் எம்சிசி. 6 அடுத்த பால் பிளாக் ஹோல் சிங்கிள். பர்ஃபெக்டாக இருக்கு ஜெர்சி. என்ன ஜெர்சியில் நீங்கள் ஜெர்சிலாம் பர்ஃபெக்டாக இருக்கு. Wide, thank you. சேர்லாம் எங்கெங்கயோ இருக்குது, அங்கே எதுக்கு 2 சேர் இருக்குது? சேர் எதுக்கு அங்கே 2 இருக்குது? போ எத்தனை போ. மூணு ஓவருக்கு 30, 2 விக்கெட். 3 ஓவருக்கு 30க்கு 2. இப்போ இந்த செருப்பு கதையை விடுங்களேன், வேற ஏதாவது பேசுங்களேன். செருப்பு எதுக்கு இப்போ? எங்கடா எங்கள் அணிக்கு வேற ஃபோன் பண்ணோம். சரியான பால்பா. போலர் நேம் டேவிட். back to back dot balls. வேற ராக்கெட் பவரா போகுது இன்னைக்கு. பார்த்தா செலிப்ரேஷன் தான் ஃபுல்லா. டெய்லி போமாடா சரணா. இவன்கிட்ட ஃபோனை கொடுங்க தம்பி. ஃபோனை கொடுப்பா வெளியே. இடுப்புல இருந்து எடுக்கிறான், இங்க இருந்து எடுக்கிறான். சூப்பரான ஒரு பால். சின்ன ஒரு தடுமாற்றம் ஃப்ரம் தி கீப்பர். ஒரு ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பைஸ் என்ற முறையில்.
39 after completion of 4 overs, score is 39 for 2. ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் தான் நினைக்கிறேன். 4 ஓவர்ஸ்க்கு 39 for 2. ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். ஏர் சொல்யூஷன்ஸ் வழங்கும் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். அம்பையர்ஸ்க்கு தண்ணி எடுத்துட்டு போங்க. அம்பையர்ஸ்க்கு தண்ணி எடுத்துட்டு போங்க. யார் போறா? அப்படியே எல்லாரும் மூஞ்சி பார்த்தா எப்படிதான் வருது. ஏதாவது குளுக்காண்டி வாங்கி கொடுங்கடா அவனுங்களுக்கு. என்னன்னு அம்பேருக்கு தண்ணி எடுத்துட்டு போங்கப்பா. சேர்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுங்க. என்ன மேட்ச்சு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒருத்த உட்காந்துருக்குறான் ஹரிஷ். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க 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 டீம். சத்தியமா காசு இல்லை. பன்னெண்டு மணி ஆனோடனே காசு எப்படி தான் வரும்னே தெரியாதுப்பா. எனக்கு எதுக்கு நாளைக்கு எனக்கு வேணான்றேன். நாளைக்கு நான் குடிக்கும் போது நல்ல ஒரு பால் ராக்சன் கிட்ட இருந்து டாட் பால். பிரேக்குக்கு அப்புறம் மேட்ச் பரபரப்பாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதில் வெற்றி பெறும் அணி முதல் இறுதி சுற்றுக்கு முன்னேறும். ஷாட்டுக்கு போனாரு பாலா. சிங்கிளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் 2-3 ஓவர்ஸ் நல்லா ஸ்பீடாக இருந்தது மேட்ச்சு. ஆஃப்டர் தட் கொஞ்சம் தடுமாறி ஆடிட்டு இருக்காங்க, ஸ்லோ ஆடிட்டு இருக்காங்க. வேர்ல்ட் 11 நல்ல ஒரு டாட் பால் ராக்சன் கிட்ட இருந்து அருமையாக போட்டுட்டு இருக்காரு. ஜான்டி கொஞ்சம் தடுமாறுறாரு.
இதை வாங்கிக்கிறீங்களா? நல்ல ஒரு ஷாட் ஜாண்டி கிட்ட இருந்து, அது 6. நல்ல ஒரு ஷாட் ஜாண்டி. ஸ்லோவா ஆடிட்டு இருந்தாரு, இந்த வாங்கிக்கொண்ட மாதிரி ஒரு 6. வேர்ல்ட் 11 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க, ஸ்லோ ஸ்டடியா ஆடிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ஒயிட் பால், அம்பேஸ் கால் ஒயிட் பால். இந்த கிரவுண்ட்ல 120 கூட சேசபிள் தான். லாஸ்ட் மேட்சே பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் பால் வரைக்கும் மேட்ச் போகும். ஹிட்டுக்கு போன ஜாண்டி, டாட் பால். ராக்சன் ஒரு 6 கொடுத்தாலும் அடுத்த பால் டாட் பால். டாட் பாலை வீசியிருக்காரு ராக்சன், எக்ஸ்பீரியன்ஸ் போலர். பல மேட்சை பார்த்துருக்காரு பா. அம்பேஸ் ஓவர் பாலா, லாஸ்ட் பால், இன்னும் ஒரு பால் தான் இருக்கு. 5 balls up. நல்ல ஒரு ஷாட் ஜாண்டி கிட்ட இருந்து, ஒரு 6, ஒரு டாட், ஒரு ஓவர். ஸ்கோர் 53க்கு 2 விக்கெட்டு, 5 ஓவர் ஆயிருக்கு. 53க்கு 2 விக்கெட். வேர்ல்ட் 11 ஸ்லோ ஸ்டடியா ஆடி இருக்காங்க. வேர்ல்ட் 11 மொத்தம் அவரோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சொல்லியிருப்பாரு. வேர்ல்ட் 11க்கு பிரதர் எவ்வளோ ஸ்கோர் அடிக்கிறாங்கன்றது பார்ப்போம். ஐ ரிமைண்ட் யூ அகெயின், எவ்வளோ அடித்தாலும் இங்கே சேசபிள் தான். நெக்ஸ்ட் மேட்ச் ஏசிசி வெர்சஸ் அத்விக் 11. கொஞ்சம் ரெடி ஆகிடுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே டாஸ் போட வந்துருங்க பிரதர். அத்விக் 11 ஏசிசி ஸ்டேஜ் என்ன வந்துருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே டாஸ் போட்டுடலாம். அடுத்த ஒரு விஷயம் வந்திருக்கு டேவிட். நல்ல ஒரு பால் டேவிட் கிட்ட இருந்து, அது பின்னாடி போயிருக்கு. 1-2 2 ரன் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை இன்னும் இருக்காங்க. 2 ரன் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு பாலா. சிறப்பாக போட்டுட்டு இருக்காரு டேவிட். ஷாட்டுக்கு போனது, அது டாட் பால். நல்ல ஒரு பால் டேவிட் கிட்ட இருந்து. வேரியேஷன் போலர் போல இருக்குது, நல்ல வேரியேஷன் போலர். ஸ்லோயர், ஒரு கட்டரு, ஒரு பேஸாக போகிறாரு டேவிட். டிஸ்கஷன் இல்லை, மேட்ச் நிறுத்தாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். தேங்க்யூ. நல்ல ஒரு பால், ஒயிட் பால். ஆன் ரிவ்யூ எடுக்கிறாங்க. அம்பேஸ் கால் ஒயிட். டாட் பால், வைட் இல்லை, டாட் பால். பால் ரைட், வைட் இல்லை, டாட் பால், வைட் இல்லை, டாட் பால். ரெவ்யூ பீன் சஸ்டெயின், ரீடைன் பை மனோனா. எம்சிசி ரீடைன் பண்ணுறாங்க. வைட் இல்லை, டாட் பால்.
நல்ல ஒரு ஷாட் பாலா கிட்ட இருந்து. G2 what again 2 okay G2 umpires call G2. டேவிட் 6 கொடுக்காம நல்லா வீசிட்டு இருக்காரு. நல்ல ஒரு பால் டேவிட் கிட்ட இருந்து. நல்லா போட்டுட்டு இருக்காரு டேவிட். பாலா கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட் இந்த ஓவரில், ஸ்லோ ஆடிட்டு இருக்காரு என்னன்னு தெரியல. ஷாட்டுக்கு போனாரு, அது கவர்ஸ்ல பவுண்டரி 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 பவுண்டரி. ஓவரா? ஓவர். 6 ஓவர் கம்ப்ளீஷனுக்கு 61 லாஸ் ஆஃப் 2 விக்கெட்ஸ், 61 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 ஓவர் தான் இருக்கு. அட் ரேட் ஆஃப் ரன் ரேட் வந்து 10 ரன் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க வேர்ல்ட் 11. இந்த கிரவுண்டுக்கு பத்தாது, அது வேர்ல்ட் 11க்கு தெரியும். பார்க்கலாம் இந்த 12 பால் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. நெக்ஸ்ட் மேட்ச் ACC vs சத்விக் லெவன்ஸ். ரெடியா இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சோடனே டாஸ் போடும். ஓகே ஓகே ஓகே. ACC பிரதர் சுவாமி பிரதர் வந்துட்டாரு. வி வெல்கம் பிஹாஃப் ஆஃப் ஜமைக்கா டீம். நெக்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்கு பாலா. ஆன் ஸ்ட்ரைக்ல ஜான்டி. நல்ல ஒரு ஷாட் ஜான்டி கிட்ட இருந்து. ஆஃப் சைட்ல நிதிஷ். அவுட் 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 அவுட். ஆஃப் சைட்ல கொஞ்சம் பிரதர்ஸ் கொஞ்சம் பின்னாடி போயிடுங்களா, ஃபீல்டர்ஸ் டிஸ்டர்ப் ஆகும். கொஞ்சம் மரத்துக்கு பின்னாடி போயிடுங்க, லைன் இருக்கு. கொஞ்சம் பட்டாலே அப்புறம் ஆர்குமெண்ட் தான் ஆகும். கொஞ்சம் பின்னாடி போயிடுங்க, லைனுக்கு பின்னாடி கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. தேங்க்ஸ் பிரதர், தேங்க்ஸ். நிதிஷ் உங்களுக்கு ஏதாவதுனா இங்கே சொல்லுங்க, நாங்கள் இது பண்ணுறோம். ஓகே தேங்க்ஸ். ஓகே ஃபீல்டர்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உட்காருங்க. ஆஃப் சைடு ஆடியன்ஸ் ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தான், இன்னும் 4 மேட்ச் தான் இருக்கு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அப்பு ஃபார் வேர்ல்ட் 11. நல்லா வீசிட்டு இருக்காரு போலரு. வந்த உடனே ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்திருக்காரு. ஜான்டி கொஞ்சம் தடுமாறி விக்கெட் இழந்து போயிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அப்பு. ஆனால் நான் அவரோட ஐடியா யூஸ் பண்ணி ஃபீல்டிங் செட்டப்பை ஃபுல்லாக டோட்டலே மாற்றிட்டு இருக்காரு. பேட்ஸ்மேனுக்கு ஏற்ற மாதிரி மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் இன் சென்னை, லெஜெண்டரி கிரிக்கெட் மூலம். நல்ல ஒரு ஷாட்டுக்கு போன டாட் பால். ஓவர் நல்லா வீசிட்டு இருக்காரு. ஒரு விக்கெட்டு, ஒரு டாட் பால். மறுபடியும் மீண்டும் டாட் பால். 3 பால் போட்டிருக்காரு, விக்கெட்டு 2 டாட் பால். அருமையாக வீசிட்டு இருக்காரு மோகன். இந்த போலர் எங்கே வச்சிருந்தா தெரியலையே, மோகனா ஒழிச்சு வச்சிருப்பாருப்பா. நல்ல ஒரு பால். மீண்டும் பீட்டன். 4 பால்ஸ். இந்த 2 நாள்ல 2வது நாள்ல 4 பால்ஸ் டாட் பால் எடுத்த ஒரே போலர்ப்பா மோகன். நல்ல ஒரு ஷாட் அப்ப கிட்ட இருந்து. இல்ல இந்த வாங்கிக்கோன்ற மாதிரி 5வது பால் ஒரு 6. என்னடா 4 பால் ஒரு விக்கெட் 3 டாட் பால் நினைச்சா 5வது பால் ஒரு 6. ஸ்லோ ரன் ரேட்ல ஆடிட்டு இருக்காங்க வேர்ல்ட் 11.
பால் உள்ள இருந்துட்டே தான் இருக்கும், மேட்ச் நிற்க வைக்கணும். அருமையாக போட்டார் மோகன், பட் ஆனால் சட்டை தடுமாற்றம். கொஞ்சம் தடுமாற்றம், அப்போ கிட்ட இருந்து. நல்ல ஒரு பால், ஸ்டம்பிங் அப்பீல் கேட்குறா. ஓவர் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 7 ஓவர்ஸ் ஸ்கோர் வந்து 67 ரன், 3 விக்கெட்டு. ஸ்லோ ரன் ரேட்டில் தான் ஆடிட்டு இருக்காங்க. 67 ரன்னுக்கு 3 விக்கெட்டு வேர்ல்ட் 11 ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 7 ஓவர்ஸ். ஒரே ஒரு 6 கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து அருமையாக போட்டிருக்காரு மோகன். ஒரு ஓவர் போட்டாலும் 6 ரன் தான் கொடுத்துருக்காரு. ஸ்கோர் 67க்கு 3 விக்கெட்டு. 67க்கு 3 விக்கெட்டு ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 7 ஓவர்ஸ். லாஸ்ட் ஓவர் தான், 6 பால். இந்த ஓவர் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு டாஸ் போட்டுடலாம். ரெண்டு டீமே ஒருத்தர் செலச்சவங்க இல்லை. த வேர்ல்டு 11 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டீம் இன் சென்னை. மேனேஜர் முத்து ப்ரோ அண்டர் கேப்டன்ஷிப் ஆஃப் லோகி பிரதர். லெஜெண்டரி கிரிக்கெட் வெர்சஸ் லெஜெண்டரி கிரிக்கெட் மனோனா. ஃபுல் யங்ஸ்டர்ஸ் கொண்ட டீம் அது. லாஸ்ட் ஓவர் போடுவார் பத்ரா. நல்ல ஒரு பால் அப் டு நிக்க வச்சு போடுறாரு பத்ரா. நல்ல ஒரு பால், டாட் பால். ரொம்ப ஸ்லோ ரன் ரேட்ல ஆடிட்டு இருக்காங்க வேர்ல்ட் 11. நல்ல ஒரு ஷாட் பாலா கிட்ட இருந்து. 6 கோலியா? ஓகே கோலி விராட் கோலியா? மறுபடியும் ஷாட்டுக்கு போனாரு. 1-2. ஆஹா, நல்ல ஐடியாப்பா. அதான் ஒன்றுன்றது. இங்க ரன்னர் 2 அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் விக்கெட் 2 போட்டு எடுத்துட்டாரு கோலியா. அருமையான ஐடியா. பால் பாய்ஸ் தான் கொஞ்சம் வசந்த் தமிழ் கொஞ்சம் பாருங்கப்பா. அந்த சைடு லெக் சைடு போன பால் வரவே இல்லையா விக்கி? கொஞ்சம் அந்த பக்கம் இருக்க பால் எடுத்து போடுங்கப்பா. கொஞ்சம் பால் எடுத்து போடுங்கப்பா. ஒரே ரன் தான், 2வது ரன்ல தான் அவுட்டு. 1 ரன் தான் கணக்குது. பத்ரா அது ஒயிட் பால், ஒயிட் +1. நல்லா தான் போட்டுட்டு இருந்தாரு. லெக் திசையில் ஒரு ஒயிட் பால் பத்ரா கிட்ட இருந்து. ஷாட்டுக்கு போனார் அப்பு, பட் ஆனால் டெக்னிக்கல் அவுட். நல்ல ஒரு விக்கெட்டு, அதுதான் மனோனான்றது. அவர் விக்கெட் எழுந்து போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஸ்பான்சரர்ஸ் ரமேஷ் தனாசிசி. இன்னைக்கு வந்து பிரியாணி ஸ்பான்சர். தேங்க்யூ ரமேஷ். பிளேயர்ஸ்க்கு அனைவருக்கும் சிக்கன் பிரியாணி ஸ்பான்சர் தனாசிசி சார்பாக கேப்டன் ரமேஷ். தேங்க்யூ தம்பி ரமேஷ். இன்னைக்கு லஞ்ச் ஸ்பான்சர் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸ்டேஜ் ஆண்ட. லாஸ்ட் பேட்ஸ்மேன் நேம் லாரா.
ஷார்ட்டுக்கு போனார் பாலா கொஞ்சம் தடுமாற்றம். டாட் பால் வந்து மனநலம் மிஸ் பண்ணிட்டாரு. அது சிங்கிளாக கன்வெர்ட் ஆயிருக்கு. பைஸ் என்ற முறையில் ஒரே ரன் தான். நல்ல ஒரு பால் பத்ரா கிட்ட இருந்து. ஜமால் ஒரு ஃபீல்டிங் மிஸ் பண்ணியிருக்காருப்பா. நல்ல ஒரு ஃபீல்டர், அது பவுண்டரியா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓவர் எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஸ்கோர் வந்து 81 ரன்ஸ். லாஸ் ஆஃப் 5 விக்கெட்ஸ். 8 ஓவர்ஸ் முடிஞ்சிருக்கு. 81 ரன்ஸ். 8 ஓவருக்கு 82 ரன் அடிச்சா வெற்றி எம்சிசி. ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ஸ் யார் ஆக போறாங்கன்னு தெரிஞ்சிட்டோம். நாற்பத்தெட்டு பாலுக்கு 82 ரன் அடிச்சா வெற்றி. கொஞ்சம் மிஸ்ஃபீல் பண்ணியிருக்காரு ஜமால். லைட்டா தடுமாற்றம். ஏசிசி வெர்சஸ் அத்விக் 11 நெக்ஸ்ட் மேட்ச். கொஞ்சம் டாஸ் போட ஸ்டேஜ் வந்துருங்க. ஏசிசி கேப்டன் இங்கே தான் இருக்காரு, சாமி பிரதர். அத்விக் 11 கொஞ்சம் வந்துருங்க ஸ்டேஜ் ஆண்ட. இங்க ஏசிசி கேப்டன் சுவாமி வந்துட்டாரு. அத்விக் 11 கேப்டன் கொஞ்சம் ஸ்டேஜ் வந்துருங்க ப்ளீஸ். அத்விக் 11 கேப்டன். நாற்பத்தெட்டு பாலுக்கு 82 அடிக்கணும். அத்விக் 11 கேப்டன். ஓகே. ஒன்றும் கொஞ்சம் பேட்ஸ்மேன் மட்டும் அமைச்சிருங்க. வேர்ல்ட் லெவல் ஃபீல்டிங் செட் பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்த மேட்ச் நடத்தணும். 48 பால்ஸ்க்கு 82 இந்த டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க வேர்ல்ட் லெவல். எம்சிசி ஓப்பனர்ஸ் ரெடி. ரைட்.
ஹலோ ஹலோ. நான் ஸ்டார்ட் பண்ணா அக்கண்ணா பேட்டிங் வந்துட்டாங்கண்ணா, ஸ்டார்ட் பண்ணா. என்ன வேணும்? நல்ல ஒரு பால் அப்போ கிட்ட இருந்து டேவிட் சிங்கிளா கன்வெர்ட் பண்றாரு ஃபர்ஸ்ட் பால். அது கோல்டன் பால் இன்டு 2. ஃபர்ஸ்ட் பால் கோல்டன் பால், அது டபுள் தான், இன்டு 2 அது. நல்ல ஒரு ஷாட் கோபால் கிட்ட இருந்து, அது பவுண்டரி 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 பவுண்டரி. நல்ல ஒரு ஷாட் கோபால் கிட்ட இருந்து. சென்னையில் மிக சிறந்த டீம் ரெண்டு டீமுமே, வேர்ல்ட் 11 அண்ட் எம்சிசி. வேர்ல்ட் 11 டிஃபெண்ட் பண்ணுவாங்களான்றதை இப்போ தெரிஞ்சிடும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். நல்ல ஒரு ஷாட், நல்ல ஃபீல்டிங் பா, நல்ல ஃபீல்டிங் பா, நல்ல ஃபீல்டிங். 82 வந்து லோ ஸ்கோரிங் தான், அதை டிஃபெண்ட் பண்ணுவான்றது தெரிஞ்சிடும். பட் நான் மன்னவனா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் வச்சிருக்காரு. பேட்டிங் லைன் அப் ஃபுல்லாகவே ஸ்ட்ராங்கு, அப் டு 8-9 வரைக்கும் பேட்டிங் லைன் அப் இருக்கு. ஆஹா, ரிவர்ஸில் ட்ரை பண்ண டேவிட். டாட் பால், டாட் பால், டாட் பால் இஸ் அ கோல்டன் பால். இந்த கிரவுண்டில் டாட் பால் போகிறதுலாம் எவ்ரி டாட் பாலும் கோல்டன் பால் தான். சிங்கிள், சிங்கிளா கன்வெர்ட் பண்ணியிருக்காரு டேவிட். பின்னாடி மறுபடியும் ஒரு சிங்கிள். ஓகேவா, ஒயிட் பாலா? ஓகே, ஒயிட் +1. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ அம்பையர். ஒயிட் +1. பால் 3 பால் கொடுத்துருக்கோம் உள்ள. பால்காக மேட்ச் எடுத்த வேணாம், 3 பால் கொடுத்துருக்கோம். டேவிட் பார்த்து சூஸ் பண்ணிக்கோ. டேவிட் அது சூஸ் பண்ணி தான் எடுத்துட்டு போனது. இதுல எந்த ஆர்குமெண்ட்டும் இல்லை, எதுக்காக மேட்ச் நிக்க வச்சிருக்கீங்க? பால் கிழிச்சா, பால் கிழிச்சா டெட் பால் தான். வைடே கிழிச்சா?
இந்த பால் வந்து டெட் பால் தான், டாட் கிடையாது, டெட் பால். இது வைட் கிடையாது, இது டெட் பால் தான். ஸோ ஒயிட் ப்ளஸ் 1 ரன் இல்லை, டெட் பால். பால் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ அம்பே, தேங்க்யூ. நல்ல ஒரு ஷாட் கோபால் கிட்ட இருந்து ஸ்ட்ரைட்ல, ஒரே ரன் தான். ஓவர் முடிஞ்சிருக்கு. சிவா ஸ்கோர் 9 ரன்ஸ். கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர். எம்சிசி 9 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நோ லாஸ். 2 யங்ஸ்டர் ஆடிட்டு இருக்காங்க, கோபால் அண்ட் டேவிட். அடுத்த ஓவர் போற வந்திருக்காரு சதீஷ், ஒரு லெஃப்ட் ஹேண்டர். நல்ல ஒரு ஷாட் கோபால் கிட்ட ஸ்ட்ரைட்ல, பார்க்கவே வேணாம், அது போயிட்டே இருக்கு. அந்த ஹிட்லேயே தெரியுது. ஸ்டெம்பில் மைக் வச்சிருக்காங்க, அந்த ஷாட்டுக்கான சவுண்டே கேட்குது. நல்ல ஹிட் கோபால். 6. மறுபடியும் ஒரு ஷாட்டுக்கு போனாரு. 1 2 ஒரே ரன் தான். டேவிட் ஷாட்டுக்கு போன, ஃபுல் டாஸ் பால டிராப். லாரா டிராப் பண்ணிருக்காருப்பா கேட்ச். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீல்டர் இன் சென்னை. இட் ஹேப்பன்ஸ். ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், அது டிராப் பண்ணிட்டாரு. இம்பார்ட்டன்ட் விக்கெட் பா டேவிட். இது லாரா மிஸ் பண்றது. अरे भाई मिसक्यूट भाई बलारा. மறுபடியும் ஒரு ஆஃப் சைடில் ஒரு ஷாட் போனாரு. 1 2. ஜாண்டி கிட்ட நல்ல ஃபீல்டிங், சிங்கிள் தான் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க கோபால். ஆன் சைக்கிள் டேவிட். ஒயிட் பால். ரிவ்யூ போயிருக்காரு புல்டாக். புல்டாக் ரிவ்யூ போயிருக்காரு. அம்பேஸ் கால் ஒயிட். சதீஷ் நல்லா போட்டிருந்தாரு, ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்ச் பாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, லாரா கேட்ச் மிஸ் பண்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். லாரா ஒயிட் பால். அம்பேஸ் கால் ஒயிட். வேர்ல்ட் 11 அவங்களோட ரிவ்யூ லாஸ் பண்றாங்க. ஒயிட் பால். நல்ல ஒரு ஷாட். 6 டேவிட் கிட்ட இருந்து. நல்ல ஒரு ஷாட், பவுண்டரி. ஓவரா? ஓவர். ஸ்கோர் சிவா 29 ரன். 29 ரன் after completion of 2 overs. Score is 29. Run rate of 15 ஆடிட்டு இருக்காங்க எம்சிசி. Very low scoring match பாரு.
நெக்ஸ்ட் bowler அப்பு. ஷார்ட் போனர் கோபால், அது ஆஃப் சைடில். சிங்கிளா டபுளா ஒரே ரன் தான். நல்ல ஒரு ஷார்ட் அட்டம்ப்ட், அது கிரவுண்டில் போயிருக்கு. ஒரே ரன் தான் மறுபடியும். அப்போ நல்லா போட்டுட்ருக்காரு. ஒயிட் பால், ஒயிட் பால். அப்போ கிட்டந்து இது லோ ஸ்கோரிங் மேட்ச்சு. எம்சிசி ஒரு சிறப்பான தொடக்கம். கோபால் அண்ட் டேவிட், ரெண்டு யங்ஸ்டர்ஸ் சென்னையில் அருமையாக ஆடிட்டு இருக்காங்க. நல்ல கோஆர்டினேஷனோடு ஆடிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. பால் ஒன்றும் செலுத்தவங்க இல்லை, அவங்ககிட்ட சிறப்பான போலர்ஸ்லாம் இருக்காங்க. அப்போ ஒயிட் பால், ஒயிட் பால். அப்போ சற்றே தடுமாற்றம். பேக் டு பேக் ஒயிட் பால்ஸ். ஷார்ட்டுக்கு போனார் கோபால், ஆஃப் சைடில் இல்லை, அது இங்கே தான் இருக்கு. சிங்கிளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஒயிட் பால் போட்டாலும் அடுத்த பால் க்ளோஸாக போட்டுட்ருக்காரு. அப்போ நல்ல பந்து வீச்சு. இந்த கிரவுண்டில் ஒரு பவுலர் சிக்ஸு கொடுக்காம போட்டாலே நல்ல பெஸ்ட்டு பவுலர் தான் சொல்லுவேன். ஆஹா, நல்ல ஒரு யாக்கர் டெலிவரி, அது சிங்கிள் தான். அப்போ ஒய்டு போட்டால் நல்லா போட்டுட்ருக்காருப்பா, நல்லா போட்டுட்ருக்கார் இந்த ஓவர். வைடில் 4. இப்போதான் சொன்னேன் நல்லா போட்டுட்ருக்காரு. ஆனால் வைடில் ஒரு பவுண்டரி கொடுத்துருக்காரு. அப்போ நல்லா தான் போட்டுட்டு இருந்தார். அப்போ லோகி பிரதர் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டார். ஆஹா, நல்ல ஒரு ரீச்சில் ஒரு ரயில்வே யாக்கிங் டெலிவரி, அது சிங்கிளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. ஆஹா, ஆஃப் சைடில் பார்க்கறதுக்கே நல்லா இருந்தது ஸ்ட்ரோக்கு. ஒரே ரன் தான். ஓவர். ஸ்கோர் சிவா 42 ரன் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 3 overs. 42, 42 ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 3 overs. இங்கே ஜக்கு ஏதோ எடுத்துகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேஜான கொடுத்துருங்களேன். இங்கே ஜக்கே இல்லை, அது கேமராமேனுக்கு ஸ்டேஜில் வந்தால் சீஃப் கெஸ்ட்டு கொடுக்க வேண்டிய ஜக்குப்பா. கொஞ்சம் தண்ணி இங்கே சப்போர்ட் பண்ணுங்களேன். இங்கே இருக்கிறவங்களாம் தண்ணி கொடுக்காம கொஞ்சம் சஃபர் ஆகிறாங்க. 2 ஜக்கு மட்டும் கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்க. ஒரு வாட்டர் பாட்டில் கூட வாங்கிக்கோங்க, ஜக்கு மட்டும் கொடுத்து அனுப்புங்க ப்ளீஸ். அடுத்த ஓவர் போட வந்திருக்கவர் லோக்கி ப்ரோ. ஆன் ஸ்ட்ரைக்கில் டேவிட். நல்ல ஒரு
ஷார்ட் அட்டம்ப்ட் ஸ்ட்ரைட்டில் அது ஒன்றா ரெண்டா ஒரே ரன் தான். அவங்க ரெடி ஆகுறாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுறது? ஆட்டோ 3 ஆட்டோ போட சொல்லுங்க. மறுபடியும் ஒரு ஷார்ட் அட்டம்ப்ட் ஒன்றா ரெண்டா ஒரு ரன் அவுட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. ரன் அவுட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ரன் சிங்கிளாக கன்வெர்ட் ஆயிருக்கு. ஆஹா, நல்ல ஒரு டாட் பால் லோகி பிரதர். நல்ல ஒரு ஷாட் ஆஃப் சைடில் டேவிட். பவுண்டரி 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 ஆஃப் சைடில் அருமையாக அடிச்சாருப்பா டேவிட். பவுண்டரியை கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு ஷாட் சைடில் 6. நல்ல ஒரு டாட் பால். அப்பீல் பண்ணுறார் லோகி பிரதர். அம்பையர் டிஸ்கஷனில் அவுட் இல்லை, விக்கெட்டுக்கு ரிவ்யூ இல்லை, அம்பையர்ஸ் கால் தான். விக்கெட்டு டேவிட், அவர் விக்கெட் இழந்துட்டாரு. டேவிட் இல்லை 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 ஆர்குமெண்ட் வேணாம் டேவிட், அம்பையர்ஸ் கால் தான், அவுட் கொடுத்துருக்காரு. அம்பையர்ஸ் கால் அவுட். ப்ளீஸ் டேவிட், டேவிட் வெளியே வந்துடும் டேவிட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ராக்சன். டைம் அவுட் எடுத்துங்க, டைம் அவுட் எடுத்துங்க, டைம் பிரேக் எடுத்துங்க. இதுக்கப்புறம் பிரேக் இல்லை. ஓவர் முடிஞ்சிருக்கு 54. ஒரு விக்கெட் லாஸ் ஆஃப் 1. 54 ரன். 24 பாலுக்கு 28 அடிச்சா வெற்றி. இருபத்தி 24 பாலுக்கு 28 அடித்தால் வெற்றி. எம்சிசி வேர்ல்ட் 11 அருமையாக போட்டுட்ருக்காங்க. டிஃபெண்ட் பண்ணுவாங்களா? 24 பால் 28. We thank our sponsors Law Nature, சந்துருவனா ஒரு வருஷமாக அவர் தான் ஸ்பான்சர் பண்ணிகிட்ருக்காரு. டிசிசி ரமேஷ், சென்னை கிரீன், சாய்ராம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 12 மணி பிரியாணி, பெர்லின், சரண் நேற்று ஃபுட்டு ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. தோப்பு யுவராஜ், ஜம்லி பாலாஜி, லக்ஷ்மி நாராயணா, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். நோயல் ஏர் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட், தேங்க்ஸ் யூ ஓடி, நேற்று ஃப்ரூட் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. வெல்கம் தினேஷனா, ஆயில் தினேஷனா. ஸோ மேட்ச் பிகின் பண்ணலாம்.
24 balls 28 runs. ராஜேஷ் போட வந்திருக்காரு. கோபால் ஆன் ஸ்ட்ரைக். நல்ல ஒரு பால் கோபால் கிட்ட இருந்தது. இது ஒரு வேரியேஷனான போலர் ராஜேஷ். தாம்பரத்தில் யாரை கேட்டாலும் ராஜேஷ் பிரதரை தெரியும். வெரி கைண்ட் மேன். அருமையா போட்டாரு. ஆஃப் சைடில் ஒரு மிஸ் ஃபீல்டிங்னால அப்போ பேக்கப் பண்ணிட்டாரு. சிங்கிளாக தான் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ராக்சன் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. ராக்கி பாய். ஷாட்டுக்கு போனாரு. இல்லை, டாட் பால். ராஜேஷ் ப்ரோ நல்லா போட்டுட்டு இருக்காரு. அருமையா போறாரு. விக்கெட். ராக்சன் அவர் விக்கெட்டை லூஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு டக் அவுட்ல. ராஜேஷ் அருமையா போட்டார் பிரதர். ஒரு வேரியேஷன் போல. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மோகன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மோகன். ரெண்டு டீமும் லேசப்பட்ட அணி கிடையாது. ஒரு பெஸ்ட் போலர்ஸும் வேர்ல்டு ஒன்று வச்சுருக்காங்க. எனிதிங் கேன் ஹேப்பன். இந்த மேட்ச்சில் எது வேணாலும் நடக்கலாம். பார்க்கலாம். ஆஹா, மறுபடியும் ஒரு டாட் பால். ராஜேஷ் பிரதர் நல்லா போட்டுட்டு இருக்காரு. குட் பால் 11 டிஃபெண்ட் தி ஸ்கோர். ஆஹா, நல்ல ஒரு ஹிட்டுக்கு போனாரு லெக் சைடில். ரெண்டா ஒரே ரன் தான். பால் சிவா எவ்வளோ பால்? ஓவர் முடிஞ்சிச்சு. 56 ரன் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 5 overs, 56 runs. விக்கெட்ஸ் 2 விக்கெட் போயிருக்கு. 56 ரன் ஆஃப்டர் கம்ப்ளீஷன். 18 பாலுக்கு 26 ரன் அடிக்கணும். 18 பாலுக்கு 26 ரன். அருமையா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜேஷ் பிரதர் நல்லா போட்டு கொடுத்துறாரு வேர்ல்ட் 11க்காக. குயிக்காக ஆடிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 3 overs ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது. அடுத்த 3 ஓவர் அப்படியே ஸ்லோவாக போயிட்டு, அடுத்த 2 ஓவர் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் போலர் லோகி பிரதர் வந்திருக்காரு. மோகன் ஆன் ஸ்ட்ரைக். 18 balls 26 runs. அருமையான பால் ஷார்ட்ல ஸ்ட்ரைட்ல. மோகன் இங்க ஏதோ ஒரு சிக்னல் ஃபர்ஸ்ட் ஆரை கன்வெர்ட் பண்ணிட்டாரு மோகன். நல்ல ஒரு ஷார்ட் ஸ்ட்ரைட்ல. ஆஹா, மறுபடியும் மீண்டும் பேக் டு பேக் சிக்ஸஸ். மோகன் பால் வந்தாச்சு. பட்டர் பால் பாருங்க. அது ஸ்லோவா இருந்ததே பார்த்தேன்.
ஆஹா அவுட்டு. பேக் டு பேக் சிக்ஸஸ் அடிச்சிட்டு மோகன் தன் விக்கெட்டை இழந்துட்டார். நல்ல ஒரு கீப்பிங் புல்டாக், நல்ல ஒரு கீப்பிங். நைஸ் நைஸ் பிரதர், பரவாயில்ல. பட்டு பட்டுன்னு அடிச்சார் 2 6. அடுத்த பதவி ரிவெஞ்ச் எடுத்துட்டார் லோகி பிரதர். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பத்ரா, எம்சிசிக்காக பத்ரா. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் ஏசிசி வெர்சஸ் அஸ்மிக் லெவன்ஸ். ஏசிசி டாஸ் ஒன் பண்ணியிருக்காங்க. சூஸ் டு, எதுவுமே சொல்ல சாமி, சூஸ் டு போலிங்கா, போலிங், சூஸ் டு போல். ஓகே ஓகே, தேங்க்யூ சாமி. இந்த மேட்ச் கொஞ்சம் க்ளோஸாக போகும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஓவருக்கு போகுமா தெரியல. லோகி பிரதர் அருமையா போட்டாரு. 2 6 கொடுத்தாலும் அடுத்த பால் விக்கெட் எடுத்து ரிவெஞ்ச். பத்ரா ஆன் ஸ்ட்ரைக். ஆஹா, தட்னர் அவ்வளோ வேகமாக போகுதுப்பா பத்ரா கிட்ட. நைஸ், சிங்கிளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு பத்ரா. ஆன் ஸ்ட்ரைக்கில் கோபால் ஓப்பனிங்கில் ஆடிட்டு இருக்காரு, ஒரு யங்ஸ்டர் கோபால். நல்ல ஒரு புல் ஷாட்ல ஸ்ட்ரைட்டா கையில போய் விழுந்திருக்குப்பா. நல்ல ஒரு ஃபீல்டிங் செட்டப்ல அவுட். கோபாலும் ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஜமால். அந்த 2 6 இன்னும் க்ளோஸாக போயிருக்கும் போல மேட்ச். 2 6 தான் டிஃபரன்ஸ். மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இன் சென்னை லோகி பிரதர். நல்ல ஒரு பிளேயிங் கோபால், நல்ல பேட்டிங் பா, நல்ல பேட்டிங். நல்ல ஒரு அட்டம். ஓவர் ஓவர் ஸ்கோர் சிவா 69 ரன் அடிச்சிருக்காங்க. ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 6 overs 69 runs, 12 balls 13 runs. 12 பாலுக்கு 13 ரன் அடிக்கணும். 2 6 தான் டிஃபரன்ஸ். 12 பால் 13 ரன். மேட்ச் ஸ்டாப் பண்ணாதீங்க. நிதிஷ் நிதிஷ் இல்ல இல்ல நிதிஷ் 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 அம்பேர் சொல்லு நிதிஷ். வேண்டாம் வேண்டாம், வாங்க வாங்க, வெளியே வாங்க வெளியே வாங்க. மேட்ச் நிற்க முடியும், வாங்க வாங்க. இல்ல நிதிஷ் ஃப்ரெஷ் பேட்ஸ்மேன் தான், ஃப்ரெஷ் பேட்ஸ்மேன். பேட்டிங் இப்போதான் உள்ள இறங்கியிருக்காங்க. பேட்டிங் ஓப்பனிங்ல இருந்து இறங்குறது ஓகே. இப்போ பேட்டிங் இறங்கினா எப்படி தண்ணி கொடுப்பீங்க? ஆஹா, ராஜேஷ் பிரதர் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்திருக்காரு. 7th ஓவர் ரொம்ப குரூஷியலாக தான் போகணும்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச். அருமையா போட்டிருக்காரு ராஜேஷ் பிரதர். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சரத். ஷார்ட் பால் சரத் எம்சிசிக்காக. இன்னும் சான்ஸ் இருக்கு வேர்ல்ட் அவனுக்கு. இதை டிஃபெண்ட் பண்ணுவாங்க. 50-50 சான்சஸ் தான், பார்க்கலாம். பட் கேமராமேன் போயிடும் சொல்லிடு. ராஜேஷ் பிரதர் அருமையாக போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட் எடுத்திருக்காரு 7th ஓவரில். எனிதிங் கேன் ஹேப்பன் திஸ் மேட்ச்.
சரத், ஷார்ட் பால் சரத். ஆஹா, ஒரே ரன் தான். நல்ல ஒரு வேரியேஷன் போலர் ராஜேஷ் பிரதர். அப்போ பார்க்குறாரு. ஆஹா, சிங்கிள் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா போட்டுட்டு இருக்காரு. அப்போ என்னால் மறக்கவே முடியாது. அப்போ மறக்கவே மாட்டேன். தலப்பாக்கட்டி பிரியாணி ஞாபகம் இருக்கா? அப்பு இருக்கும் 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 இருக்கும். 16,000 ரூபாய் பில்லு. 10,000 ரூபா மட்டும் அப்பு மட்டும் சாப்பிட்ருக்கான்ப்பா. ஆஹா, ஒரு சின்ன மிஸ்பில்டிங் புல்டாக் கிட்ட இருந்து நல்லா போட்டு இருப்பார் ராஜேஷ் பிரதர். மேட்ச்சு கொஞ்சம் க்ளோஸாக போகுது. நல்லா போட்டுட்டு இருக்காரு ராஜேஷ் பிரதர். பால் சார், 4 balls, 2 பால் தான் இருக்கு. 2 பால் தான் இருக்கு. 4 பால் ஆயிருக்கு. ஆஹா, நல்ல ஒரு ஷாட். ஜமால் 6 அப்படியே மேட்ச் கொண்டு வந்துட்டார்ப்பா. ஷாட் ஜமால், ஆன் ஸ்ட்ரைக் ஜமால். நல்ல ஒரு ஷாட்யா, பார்க்கறதுக்கு நைஸ் 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 நைஸ். Wide by Sindamalla, boundary, match won by MCC. Well 11 lose பண்ணி போறாங்க. நல்லா டிஃபெண்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் ACC vs Advik Levens. எக்ஸ்பெக்டட் மேட்ச். யங்ஸ்டர் கொண்ட அணி ACC. ஏசிசி டாஸ் ஒன் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. அத்விக் லெவன்ஸ் பேட்டிங் ரெடி ஆகுங்க. நெக்ஸ்ட் மேட்ச்க்கான அம்பையர்ஸ் கொஞ்சம் ரெடி ஆகுங்க. Congratulations Manona, the first semi-finalist of the second day. Manona, man of the match David. மறுபடியும் மேன் ஆஃப் த மேட்ச் டேவிட் வாங்குறாரு. இந்த மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கறதுக்கு இந்த மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுப்பது